மட்டும் நம்பி அல்லாஹுவை மறந்து விட்டால் நாங்கள் தோல்வி. எங்களால் யாருக்கும் வெற்றி பெற முடியாது, யாருக்கும் வெற்றி பெற செய்யவும் முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்றும் இல்லாமல் இருந்த உங்களை மனிதர்களாக ஆக்கி ரஹமத்து செய்து நிஅமத்து செய்து உறுப்புகளை தந்து மனிதர்களாக உலகத்தில் திரியவிட்டன். ஆனால் நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சூரத்துர் ரூம் 21வது ஆயத்து. அடுத்த ஆயத்துல மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான், அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் படைத்தான். லிதஸ்குனு இலைஹா, மனைவிமார்களை படைச்சி நீங்க எங்க போனாலும் கண்ணில் விழுந்த ஊத்த மாதிரி உங்களுக்கு உங்களோட மனைவியுடைய சிந்தனை தான். எங்க போனாலும் கடைசியாக மனைவி பார்த்துக்கொண்டு நிப்பா, மனைவி பார்த்துக்கொண்டு நிப்பா, அவட்ட போய் சேர்ந்துரோணுமே என்று அவகிட்ட போய் சேரும் நோக்கத்தோடு உங்களை மனைவியை உங்களிலிருந்தே படைத்து வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, உங்களுக்கு இடையில யாருக்குமே உருவாக்க முடியாத ஒரு வகையான மவத்தத் என்னும் அன்பையும் மருகுதலையும் ரஹமத் என்னும் அன்பையும் கிருபையையும் அல்லாஹு தஆலா போட்டு வைத்திருக்கிறான். கணவன் மனைவி எவ்வளவுதான் பிரச்சனைப்பட்டு கொண்டாலும் எவ்வளவுதான் ஏசி அடிச்சு கொண்டாலும் 2-3 நாளையில அவங்களுக்கே தெரியாமல் அவர்கள் அப்படியே சமாதானமாகிக் கொள்கிறார்கள். காரணம், அல்லாஹு தஆலா போட்டு வைத்திருக்கிற அந்த மவத்தத்தும் ரஹமத் என்னும் அந்த அன்புதான். நாங்கள் எவ்வளவுதான் எங்களுடைய மனைவியை ஏசினாலும் இன்னொருவர் ஏசுவதை தாங்க மாட்டோம், நமது தகப்பன் ஏசுவதை தாங்க மாட்டோம், தாய் ஏசுவதை தாங்க மாட்டோம், குடும்பம் பார்ட்னர் அறிவாளிகள் யாரும் மனைவியை ஏசுவதை தாங்கவும் மாட்டோம். கணவனை ஏசுவதை அந்த மனைவியும் தாங்க மாட்டாள். கணவனுக்காக வேண்டி தாய் தகப்பரோடு சண்டை பிடிக்கக்கூடியவளாகவும் இருப்பாள். அது சரியா பிள்ளையா என்றதை பிறகு பார்ப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மவத்தத்து ரஹமத்து உல்ஃபத்து அப்படிப்பட்ட நெருக்கத்தை நான் போட்டு வைத்து உங்களை இன்பமான ஒரு வாழ்க்கையாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்திலே வாழ வைத்தேனே. இது அவனுடைய அத்தாட்சியில உண்டு. இந்த அத்தாட்சிகளை இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, யாரு நல்ல முறையில தக்வாவோட இல்மோட அமலோட சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதோட படிப்பின விளங்கும், மற்றவர்களுக்கு விளங்காது. 22வது ஆயத்து, அதுக்கு அடுத்த ஆயத்து வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான் ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, 7 வானங்களை படைத்தான், 7 பூமியை படைத்தான், 7 வானத்துக்கிடையில் பெரும் தூரத்தை வைத்தான், 7 வானத்துக்கிடையில் ஒவ்வொரு மலக்குகளை வைத்தான். அந்த வானம் எப்படிப்பட்ட வானம் என்றால் ஒரு ஓட்டை கூட இல்லாமல் உலகத்திலே ஒரு வீட்டுக்கு கூரையை போன்று அல்லாஹு தஆலா அந்த வானத்தை அமைத்து பூமியை அமைத்து வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உங்களுக்கு எத்தனையோ செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் வக்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களுடைய பாஷைகளையும் வித்தியாசமாக படைச்சு வச்சிருக்கிறான். வித்தியாசமான பாஷை. உலகத்தில் எங்கு சென்றாலும் ஒரே நாவு அசைகிறது, ஆனால் பாஷை வித்தியாசமாக இருக்கிறது. இன்ன ஃபீ ذلك لآيات للعالمين, உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் காபிர்கள் யஹூதி நசாராக்கள் அவ்வளவு பேருக்கும் இதுல அத்தாட்சி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. அடுத்த ஆயத்து வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில் லைலி வன் நஹார், நீங்கள் பகலையிலையும் படுக்கிறீங்க இரவையிலையும் தூங்குறீங்க, தூக்கம் போறதே உங்களுக்கு தெரியாது, நீங்க முழிக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்? அல்லாஹு தஆலா உங்களை தூங்க வைக்கிறான், அவன் உங்களை முழிக்க வைக்கிறான். வப்திகாஉக்கும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய வரிசையில் நின்றும் ரிஸ்கை தேடி தேடி அலைந்து திரிகிறீர்கள், ரிஸ்கோடு திரும்பி வருகிறீர்கள். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யஸ்மஊன், செவிதாழ்த்தி கேட்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதுல படிப்பினைய வச்சிருக்கிறான். அடுத்த அத்தாட்சி வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளதுதான் யுரீக்குமுல் பர்க ஹௌஃபன் வ தமஆ, அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் இடையில அல்லாஹு தஆலா உங்களுக்கு மின்னல வச்சிருக்கிறான். மின்னல் வெட்டுது, பானம் குமுறுது, ஒரு போத்தால பயம், மறுபோத்தால மழை பெய்ய போகுது என்ற ஒரு சந்தோஷம். இதை வைத்தவன் அல்லாஹ். வயுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மாஅன், அல்லாஹு தஆலா மழையை இறக்குகிறான்.
ஃபயுஹ்யி பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, வறண்டு போன பூமியை உயிர் பெறச் செய்கிறான். ரிஸ்க் வெளியாகிறது, மரம் மட்டைகள் வெளியாகின்றன. இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யாகிலூன், புத்தி உள்ளவர்களுக்கு அதுல படிப்பினை இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வந்து கடைசியாக சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதுதான், குதுரத்தில் நின்றும் உள்ளதுதான், அந்த கூமஸ்ஸமாஉ வல் அர்து பி அம்ரிஹி, அவன் எதை சொன்னானோ அதைத்தான் அந்த வானமும் செய்து பூமியும் செய்து சந்திரனும் செய்து சூரியனும் செய்து. ஒரு நாளாவது சந்திரன் பகலில் வந்ததும் இல்லை, சூரியன் இரவில் வந்ததும் இல்லை. அவன் சொன்னதை சந்திரன் கேட்கிறது, சூரியன் கேட்கிறது, வானம் கேட்கிறது. மனிதர்களுக்கு என்ன நடந்துட்டது? இவ்வளவு நியமத்து செஞ்சு, இவ்வளவு பரக்கத்து செஞ்சு, இவ்வளவு ரஹமத்து செய்து, சூரியனை விட மோசமா, சந்திரனை விட மோசமா? சொன்ன நேரத்துக்கு தொழ முடியாமல், சொன்னதை செய்ய முடியாமல், ஹராமானதை வெறுத்தொதுக்க முடியாமல், ஹலாலானதை மட்டும் தெரிந்தெடுக்க கூடியவர்களாக இரத்தத்தையும் நஃப்ஸையும் ரூஹையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த மனிதனுக்கு எனக்காக வேண்டி செய்ய முடியாதா? சும்ம இதா தஆக்கும் தாவத்தம் மினல் அர்தி இதா அன்தும் தஹ்ருஜூன். ஒரே ஒரு அழைப்பு, ஒரே ஒரு அழைப்பு. அல்லாஹு தஆலா உங்களைய சையதுனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அழைத்தால் உடனடியாக நீங்கள் வர வேண்டியதுதான், யாருக்கும் தாமதிக்க முடியாது. இந்த ஆயத்தை தொடர்ந்து நிறைய அவனுடைய குதிரத்துகளை சொல்லி சொல்லி போய் இவ்வளவு ரஹமத்தை செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு நியாமத்தை செஞ்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட குதிரத்துள்ளவன் நான். எனவே வலஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அது கிடப்பட்டது எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதுதான். குல்லுல் லஹு கானிதூன், எனவே அவ்வளவுமே அல்லாஹ் சொன்ன விதம் நடந்து கொண்டிருக்கிறது மனிதனை தவிர. எனவே ஃபஆத்திதல் குர்பா ஹக்கஹு, உங்களோட குடும்பத்தில் உள்ள நெருங்கிய இனபந்துக்கள்ல கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய ஹக்குகளை கொடுங்க. வல் மிஸ்கீன, மிஸ்கீன்களுக்கும் கொடுங்க. வபன சபீல், வழிப்போக்கர்களான பாதையில் அலைந்து திரிபவர்களுக்கும் கொடுங்க. ذَلِكَ خَيْرٌ لِلَّذِينَ يُرِيدُونَ وَجْهَ اللَّهِ, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடுபவர்களுக்கு அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கிறது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிட்டு வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள், வெற்றி பெற்றவர்கள். உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஏழை எளிய மக்களுக்குரிய ஹக்குகளை கொடுக்க வேண்டும். அதுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தை தந்தான். ரமலான் மாதத்துல நாங்க எங்களுக்கே தெரியாமல் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தவறினை இந்த வருடத்திலிருந்தாவது திருத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்துல நாங்க ஜக்காத்து கொடுக்கிறோம், ஜக்காத்துக்கு கணக்கு பார்க்கிறோம், ஜக்காத்தை சேகரிக்கிறோம். ஜக்காத்து கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் ரமலான் மாதத்துல வியாபாரம் ஆரம்பித்தால் தான் அடுத்த ரமலானுக்கு ஜக்காத்து வாஜிபு. ரஜபு மாதத்துல வியாபாரம் ஆரம்பித்தால் அடுத்த ரஜபுக்கு தான் ஜக்காத்து வாஜிபு. அதே போல ரபியுல் அவ்வல் மாதத்துல வியாபாரம் ஆரம்பித்தால் அடுத்த வருஷம் ரபியுல் அவ்வலுக்கு தான். முஹர்ரம்ல ஆரம்பித்தால் அடுத்த வருஷம் முஹர்ரமுக்கு தான். ஒரு வருஷம் பூர்த்தியான பின்புதான் ஜக்காத். இன்றைக்கு நாங்க லேசிக்காக வேண்டி, வேணுமென்றோ பாவம் செய்யறதுக்கோ அல்ல, லேசிக்காக வேண்டி நாங்க எல்லா மாதத்திலையும் உள்ள ஜக்காத்தை ரமலான் மாதத்துக்கு திருப்பி டைவர்ட் பண்ணி வச்சிட்டோம். அதனால ரமலான் மாதத்துல கொடுக்க வேண்டிய சதக்காக்கள் ஒளிஞ்சி போயிட்டுது, மறைஞ்சி போயிட்டுது. தான தர்மங்கள், அன்னதானங்கள் எல்லாம் ஒளிந்து ரமலான் ஜக்காத். ரமலானுக்கு ஒரு மாசத்துக்கு முந்தி ஷாபான் மாதத்திலிருந்து ஜக்காத்தை பத்தி ஃபத்வாக்கள் கேட்டு 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 ஜக்காத்தை சேகரித்து சேகரித்து பெருநாள் வரையில பங்கிடும் பணம் ஜக்காத்து மட்டுமே, சதக்கா கொடுக்கவில்லை. ரமலான் மாதத்தை அல்லாஹு தஆலா சதக்காவுக்குத்தான் வச்சிருக்கிறான். சதக்காவுக்காக வேண்டித்தான் ரமலானை அல்லாஹு தஆலா உருவாக்கி இந்த மாதத்தில் எளிய மனிதர்களுடைய ரிஸ்க் விஸ்தீரணமாகப்படும் என்ற ஹதீஸே இருக்குது. மூமின்களுடைய ரிஸ்க் அதிகமாக கூடிய மாதம் இந்த மாதம் என்று ஜக்காத்தை சொல்லல்ல, சதக்காவைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல ஜக்காத்தை பத்தி வேற ஆயத்துகள் வந்திருக்கின்றன, அதே போல சதக்காவை பத்தி வேற ஆயத்துகள் வந்திருக்குது. ஜக்காத்தும் சதக்காவும் ஒன்றல்ல. ஜக்காத்து வேற, சதக்கா வேற.